மாப்பிள்ள அழாதீங்க மாப்பிள்ள. தங்கச்சி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ள. இல்ல மச்சான், அவளை ஒத்தையில விட்டுட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவே கூடாது. வந்ததுதான் தப்பு. நான் அவ கூடயே இருந்திருக்கணும் மச்சான். அவளுக்கு ஏதோ ஆயிட்டோன்னு எனக்கு பயமா இருக்கு மச்சான். தம்பி அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது. அவ எங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஷரட் பாபு பார்த்துட்டு போன் போடுவோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லக்கா, அப்படிலாம் சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. அதுவும் கதவு திறந்து போட்டு போயிருக்கா. மாப்பிள்ள அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா மாப்பிள்ள? எனக்கும் நீங்க சொல்றத பார்க்கும்போது பயமா இருக்கு மாப்பிள்ள. ஷரட் பாபாப்பா, ஷரட் பாபு பார்த்துட்டு போன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீலாம்பரி என் தங்கச்சி என் கூடயாவது வச்சிருந்திருக்கலாம். அங்க இருந்திருந்தா கூட அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, நல்லா இருந்திருப்பா. நான் தான் மாப்பிள்ள கூட இருமான்னு சொல்லி அவளுக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்தேன். இப்ப நானே என் தங்கச்சியை தொலைச்சிட்டேனே நீலாம்பரி. இல்ல மச்சான், நான் தான் உங்க தங்கச்சியை தொலைச்சிட்டேன். அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. என் கூட வா மீனுன்னு நான் எவ்வளவு கூப்பிட்டேன் மச்சான். அவதான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் ஃபங்க்ஷனுக்கு போகாம இங்கேயே இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன் மச்சான், பெரிய தப்பா பண்ணிட்டேன். தம்பி வருத்தப்படாதங்க, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. மீனா வந்துருவா, எங்க வீட்டுல தான் இருப்பா. பிரியங்கா, பிரியங்கம்மா, பிரியங்கா, பிரியங்கா, பிரியங்கம்மா. பிள்ளை எங்க போனா? தலைவலிக்குது மாதிரி ரூம்ல படுத்துக்கிட்டேன்னு சொன்னா. வீடு முழுக்க தேடிட்டு எங்கேயும் காணோம். பிரியங்கா, பிரியங்கா. ஷரட் பாபாப்பா, யார் போன் அடிக்குது? சரத் பாபு தான் நீலாம்பரி. பேசுங்க பேசுங்க, என்னன்னு கேளுங்க. ஹலோ சரத் பாபு, என்னப்பா அத்தை எங்க இருக்காளா? இப்பா நான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன். இங்கே அத்தை வரலப்பா. இங்கே பக்கத்து வீட்டில எல்லாம் விசாரிச்சேன். அவியலும் அத்தையை பார்க்கலன்னு தப்பா சொல்லியவன். சரத் பாபு என்னப்பா சொல்றா? என் தங்கச்சி அங்கேயும் போகலையா? ஷரட் பாபாப்பா, அந்த மாடன் மங்கம்மா வீட்டுல கேட்டு பார்க்க சொல்லுங்க. அவதான் அவளுக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம், அவ வீட்டுக்கு போயிருப்பா. சரத் பாபு மங்கம்மா வீட்டுல கேட்டியா? கேட்டேன்ப்பா. அவியலும் அத்தைங்க வரலன்னு தான் சொல்லியவன். காலையில இருந்து வீட்டில் தான் இருக்க, அவளை அவியலும் பார்க்கலையாம். சரத் பாபு உடனே புறப்பட்டீங்க வாப்பா. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். மச்சான் மீனா அங்கேயும் இல்லையா மச்சான்? எங்கதான் போயிருப்பா மச்சான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாப்பிள்ள பயப்படாதீங்க மாப்பிள்ள. சரத் பாபு வர சொல்லியிருக்கேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸ் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுல இருந்தவளை திடீர்னு காணனா என்ன அர்த்தம் மச்சான்? அதுவும் கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு போயிருக்கா. ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு மச்சான். தம்பி எதுக்கு பயப்படுறியா? அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. மீனா என்ன சின்ன பிள்ளையா? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா. நீலாம்பரி, கோயிலுக்கு போனா கதவை பூட்டிட்டு போனோன்னு கூடவா என் தங்கச்சிக்கு தெரியாது? அவ என்ன அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவளா? இல்ல ஷரட் பாபாப்பா, வீட்டுல யாரும் இல்லாம ஒத்தையில இருந்திருப்பா. அதனால ஒருவேளை கோயிலுக்கு போயிருக்கலாம்ல. இல்லக்கா, நான் இந்த ஊரையே சுத்தி ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வந்தேன். கோயில்லையும் பார்த்தேன், அவ எங்கேயுமே இல்ல. பாத்தியா, என் தங்கச்சி எங்கேயும் இல்லையா? என் தங்கச்சி எங்க போனான்னு ஒருத்தரை கேட்டாதான் தெரியும். யாரு ஷரட் பாபாப்பா? அந்த ரோசாத்தியதான். மாப்பிள்ள உங்க மூத்த சம்சாரம் தான் என் தங்கச்சி ஏதோ பண்ணிருக்கணும். திடீர்னு வீட்டுல இருந்து என் தங்கச்சி காணாம போயிருக்கானா என்ன அர்த்தம்? அவியலை தவிர இந்த வேலையை யாரும் பார்த்திருக்க மாட்டாவ. உங்க பொண்டாட்டி தான் ஏதோ பண்ணிருக்காவ மாப்பிள்ள. வாங்க இப்போவே போய் என் தங்கச்சி எங்கன்னு அவியிட்டு கேட்போம். மச்சான் எனக்கும் அப்படிதான் தோணுது மச்சான். வாங்க மாப்பிள்ள போய் கேட்டு பாப்போம். திபுரா பேசினோம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அப்பயும் தங்கச்சி கிடைக்கலன்னா அவியல உண்டு இல்லைன்னு பண்ணிடுறியே. ஷரட் பாபாப்பா, தங்கச்சியை தேட போறேன்னு நீங்க செயலுக்குள்ள போய் உட்கார்ந்துடாதுங்க. கொஞ்சம் நிதானமா பொறுமையா போய் விசாரிங்க. என் தங்கச்சி கிடைக்கல, அவியலுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாப்பிள்ள வாங்க. நான் யாருக்கு அப்படி என்ன அநியாயம் செஞ்சுட்டேன்? எல்லாரும் எனக்கு தான் அநியாயம் செய்யாத. முதல்ல அந்த சரோஜா என்னைய அவ ஹோட்டல்ல வாங்காத வேலையே கிடையாது. அவ்வளவு வேலை வாங்கின, என்னைய போட்டு அந்த பாடுபடுத்தின. கேட்க ஒரு ஆள் கிடையாது. என் புருஷனும் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அவன் இஷ்டத்துக்கு போட்டு என்னைய கொடுமைப்படுத்தின. காலையில இருந்து வேலைக்கு வாம்பா, மாவாட்டும்பா, பாத்திரத்தை கழுவும்பா, ஒரு ரூபா கூட சம்பளம் தர மாட்டா. 3 வேளை சாப்பாடு மட்டும்தான். அப்புறம் அந்த குழந்தை பியாதி எடுப்பா, வீட்டுல மைனிக்கு தெரியாம ஏகப்பட்ட வேலை வாங்கின. அப்புறம் தோட்டத்துல போய் உரம் சமக்க வச்சா. கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துட்டாளுவ 2 பேரும் சேர்ந்து. அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காளுவ என்னைய. இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் மத்தவங்களுக்கு அது கொடுமையாவே தெரியாது. என்னவோ அவளுவ மட்டும் ரொம்ப நல்ல
ராட்சசி மாதிரி நிக்காளுவேன். இல்லாதது போல அதெல்லாம் என் புருஷன் சொல்லி கொடுத்து அடி வாங்க வைப்பாளுவேன். அவ்வளோலாம் நல்ல சொகுசா இருக்கா. நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுகிறேன். புருஷன் கூட புருஷன் வீட்டுல இருக்காளுவல்ல, அதான் இவ்வளவு திமிரு. என் புருஷன் நீ மதிக்க மாட்டேங்காரே. எப்ப பாரு அடிச்சு துரத்திரியாரு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வைக்காரு. கொடுமையெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன்? இப்ப நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? பெரியங்க எங்க போனானே தெரியலையே. போன வேற ரூம்ல வச்சுட்டு போயிருக்கா. என்கிட்ட கூட எங்கேயோ போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. ஒருவேளை தலைவலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளோ? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. ஒருவேளை ஃபங்க்ஷன்ல இருக்கேன்னு என்கிட்ட சொல்லாம போயிருப்பாளோ? இருந்தக்கம்மா நான் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொன்னனே. எனக்கு இப்படி ஒத்தையில ஆஸ்பத்திரிக்கு போனா? ஒரு சமயம் அந்த அளவுக்கு தலை வலிச்சிருக்குமோ? எந்த ஹாஸ்பிட்டல் போனான்னு தெரியலையே. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளா இல்ல அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளா? எதுக்குதான் இந்த பிள்ளை இப்படி பண்ணுதுன்னே தெரியல. என் கூட ஃபங்க்ஷனுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். அதுக்கும் வரமாட்டேன், நான் வீட்டுல இருந்துக்கிட்டேன்னு சொன்னேன். இப்ப வந்து பார்த்தா வீட்லயே ஆளை காணோம். எங்க போனானே தெரியல. எதுக்குதான் இந்த பிள்ளை இப்படி இருக்கும்? நான் இப்ப யார்கிட்ட போய் கேட்பேன்? ஹாஸ்பிட்டல தேடி இவ்வளவு போக முடியுமா? ஒரு சமயம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாளோ? எங்க ஆனா போட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்லாம அது என்ன ஓட்டம்? அம்மா மட்டும் தானே வீட்டுல இருக்கா, எப்படி நம்மள தேடுவா, கஷ்டப்படுவாளேன்னு இந்த பிள்ளைக்கு தோணுதா? இப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இவன் ஃப்ரெண்ட் நம்பரே என்கிட்ட இல்ல. அவ போன்ல ஏதோ பாஸ்வேர்டு கீஸ்வேர்டுன்னு போட்டு வச்சிருப்பா. நான் யாருக்கு போன் போட்டு கேட்பேன்? ஏய் ராசாத்தி, என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? மீனாவை எங்க? மீனாவை எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? நானே இப்பதான் வீட்டுக்கு வரேன். நம்ம பிள்ளைய வேற வீட்டுல காணுமேன்னு தேடிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என் தங்கச்சி என்ன பண்ணிய? அவளுக்கு இந்த உலகத்துல யாரும் எதிரிங்கிறதே கிடையாது, உங்களை தவிர. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என் தங்கச்சிய வீட்டுல காணோம். வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. எங்க போனான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் ஒரு தடவை கூட என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஏன் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரதா இருந்தா கூட சரி, சொல்லாம போக மாட்டா. அப்படிப்பட்ட பிள்ளை இன்னைக்கு காணாம போயிருக்கானா என்ன அர்த்தம்? நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. என் தங்கச்சி நீங்க கடத்திட்டீங்களோ? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதங்க. உங்க தங்கச்சியை நான் எதுக்கு கடத்தணும்? நானே எங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். ஏங்க நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல என்னைய பாத்தீங்களா? ஏன் இவர் கூட தான் என்னைய பார்த்தாரு. எல்லாரும் பாத்தீங்களா? நான் அங்கதானே இருந்தேன். நான் எப்படி அவளை கடத்த முடியும் சொல்லுங்க? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதோ. ஆள் வச்சு கூட மீனாவை கடத்திருப்பா. மரியாதையா சொல்லு ராசாத்தி, மீனா எங்க? எனக்கு தெரியாது. நானே நம்ம வீட்ல அந்த பிள்ளையை காணோம்னு தேடிட்டு இருக்கேன். நீங்க அவளை காணோம்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்களோ? என்னது பிள்ளைய காணுமா? ஆமா, பிரியங்காவை காணோம். வீடு முழுக்க தேடிட்டு எங்கேயும் இல்ல. உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவளை எங்கேயுமே சொல்லாம போக மாட்டா. இப்போ அவளையும் காணோம். போன எடுத்துட்டு போன போன் ரூம்ல தான் இருக்கு. நீ எதுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வராம நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வந்தா? பிரியங்காவை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ரொம்ப அக்கறைதான். உங்களுக்கு இந்த அக்கறை இருக்குல்ல, நீங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே பிள்ளைய. பொண்டாட்டி பிள்ளைன்னு ஒரு அக்கறை கிடையாது. எவ்வளவு ஒருத்தைய காணோம்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ரோசாத்தி, பிரியங்கா எங்க போனா? தெரியலங்க. என் தங்கச்சி எங்க? இங்க பாருங்க, நானும் என் பிள்ளைய காணாம வேதனையில நின்னுட்டு இருக்கேன். சும்மா இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விலாம் என்கிட்ட கேட்காதங்க. நீ பிள்ளைய ஃபங்க்ஷனுக்கு கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு ஒத்தையில வீட்டுல விட்டுட்டு வந்தா? இப்ப பாரு, அந்த வீட்டுல மீனாவை காணோம், இந்த வீட்டுல பிரியங்காவை காணோம். என்ன நடந்துச்சுன்னே புரியல. ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதங்க. பிள்ளை ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொன்னா, அதனால நீ வீட்ல இருமா, நான் வந்து உடனே ஆஸ்பத்திரி கூட்டி போறேன்னு சொல்லி விட்டுட்டு போனேன். வீட்லயே இருக்கவே ரூம்ல படுத்திருக்கேன்னு தான் என்கிட்ட சொன்னா. இப்போ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அவளை காணோம். அங்க மீனாவே காணோம் ராசாத்தி. அவன் அவன் கூடயாவது ஓடி இருப்பா. ரோசாத்தி, என்ன என்கிட்ட எது கோபப்படுறீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதங்க. அப்புறம் மாப்பிள்ள இருக்காருன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன என்ன பண்ணிருவீங்க? அடியால கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களோ? நான் ஒன்னும் அடியாளெல்லாம் கூட்டிட்டு வரல. அவரு மீனாவோட அண்ணன். அவரு தங்கச்சியை காணோம்னு வேதனையில வந்து நின்று கேட்டுட்டு இருக்காரு. அவளை காணோம்னு எதுக்கு என் வீட்ல வந்து கேக்குறீங்க? என் வாழ்க்கையில அவ தட்டி பறிச்சிட்டா. இப்போ அவளை காணோம்னால என்கிட்ட தான் வந்து கேப்பீங்களோ? இங்க பாருங்க, உங்களை தவிர என் தங்கச்சிக்கு வேற யாரும் எதிரி கிடையாது. திடீர்னு அவளை காணனா எங்களுக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமா, இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளியே. சும்மா எப்ப பார்த்தாலும் என் வீட்ல வந்து நீ மிரட்டுறதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கீங்க. ரோசாத்தி, என்ன? மீனாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? யோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நானே பிள்ளைய காணாம வேதனையில நின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கண்டவளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க.
யார் போன் அடிக்குது? தெரியல, ஏதோ நம்பர்ல இருந்து வருது. பிரியங்காவா தான் இருக்கும். அட்டன் பண்ணி பேசு. பிள்ளை எங்க போயிருக்கான்னு கேளு. மீனா பார்த்தாளான்னு கேளு. ஹலோ